السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். சென்ற பயானில் ஷைத்தானை அல்லாஹ் சபித்தான். சபிக்கப்பட்ட பிறகு ஷைத்தானுடைய வேலை என்னன்னா, நீ சொர்க்கத்தை விட்டு போயிடு என்பதாக அல்லாஹ் சொன்னான். காரணம் பெருமை அடித்ததின் காரணத்தினால. இப்ப ஷைத்தான் என்ன பண்றான்னா, அல்லாஹ் இடத்துல எனக்கு அவகாசம் கொடு, எப்படி என்ன நீ பாவியாக ஆக்கிட்டியோ நான் செஞ்ச பாவத்தினால, இப்ப எனக்கு நீ அவகாசம் கொடு. அந்த அவகாசத்தை வச்சு நான் உன்னுடைய அடியார்கள் எல்லாம் கெடுப்பேன் என்பதா அல்லாஹ் சொல்றான். கியாமத்து நாள் வரை உனக்கு அவகாசம் நீ எடுத்துக்க. கியாமத்து நாள் வரை உனக்கு அவகாசம் நீ எடுத்துக்க. உனக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை, நான் எதுவும் உன்னை பண்ண போறது இல்லை என்பதா ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சவால் விடுறான். அவர்கள் உன்னுடைய மக்களாகிய ஆதமுடைய மக்களாகிய அவர்களை முன்னும் பின்னமாக வலதும் இடதுமாக வந்து அவர்களை நான் கெடுப்பேன் என்பதாக சவால் விடுறான் அல்லாஹ். எப்படிப்பட்ட இடம்? சொர்க்கம் எல்லாம் தெரிஞ்சது. யாரிடத்துல சவால்? அல்லாஹ் இடத்துல. இந்த நிலைக்கு கொண்டு வந்தது காரணம் என்ன? தற்பெருமை. எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உயர்வுல இருந்தாலும், நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளவுதான் பெரிதாக ஆனாலும் பெருமை என்ற நிலை நமக்கு வரக்கூடாது. பெருமை என்ற நிலை வரக்கூடாது. உயர்வுகளும் அந்தஸ்துகளும் இருந்தாலே வரக்கூடாது என்றால், சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுதும் பெருமை வருவதற்கு தகுதியே இல்லை, இல்லையா? இப்ப சொல்லிட்டு அவன் சொல்றான் அல்லாஹ்கிட்ட, வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன், நான் எல்லாரையும் கெடுப்பேன். உனக்கு யார் நன்றி உள்ளவராக இருக்கிறாங்களோ அவங்கள நான் கெடுக்க மாட்டேன். அதிகமான நபர்கள் நன்றி இல்லாதவர்களாகவே நீ பெற்றுக்கொள்வாய், நன்றி இல்லாதவர்களை நான் ஆக்கிடுவேன் என்பதாக அல்லாஹ் ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல சொல்றான். இப்ப இந்த ஆயத்திலிருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் இடத்துல நன்றி உள்ளவர்களாக இருந்தா ஷைத்தான் நம்மளை கெடுக்க முடியாது. எந்த நியமத்துகளை கொடுத்தாலும்
மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அது எவ்வளவாக இருந்தாலும் நமக்கு மேல உள்ளவர்களை பார்த்து நம்மளுடைய நிலையை பார்த்தோம்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முடியாது. எப்பொழுதும் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கணும். அப்பதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவனாக ஆக முடியும். எவ்வளவுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், தோல்வியை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஏதோ நாடுறான். நம்ம நினைத்துங்க போனது ஒண்ணு, வியாபாரத்துல தொழில்ல ஏதோ ஒரு வேலையாக நம்ம போறோம். ஆனா நடந்தது அங்க வேற. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏதோ நாடி இருக்கிறான். இது அல்லாஹ் எனக்கு சைரா ஆக்கி தருவான் என்பதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையின் சம்பந்தமாக ஷைத்தான் நம்மளுக்கு எடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு தேவை வருது அப்படின்னு சொன்னா அந்த தேவையில நம்ம ஹராமை கலக்காம, எந்த ஒரு சூழ்ச்சியும் கலக்காம அல்லாஹ் கொடுத்தது என்று நம்ம அந்த வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் நமக்கு சைரா ஆக்கி தருவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு முஃமின் இருக்கிறார் இல்லையா, அந்த முஃமினுக்கு எல்லா விஷயம், ஒரு மனிதன் முஃமினாக இருந்தா, அதாவது நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தா, முஃமினாக இருந்தா எல்லா விஷயம் அவருக்கு கயிறு. எப்படி அப்படின்னு சொன்னா, அவருக்கு சந்தோஷம் வந்தா அப்பொழுது அவர் நன்றி செலுத்தணும். சந்தோஷம், பணம், வெற்றி, எதுவாக பதவி எதுவாக வந்தாலும் அப்பொழுது அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அது அவருக்கு சைராக அமையும். ஏன்னா பணம், வெற்றி, சொத்து, சுகம், பதவி இது எல்லாம் நியாமத் அல்ல, இதெல்லாம் சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்கள்ல சொல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை, உங்களுடைய மனைவிகள் உங்களுக்கு சோதனை, உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சோதனை. அதனால சந்தோஷமும் வெற்றியும் எதுவாக வந்தாலும் நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக மாறிட்டோம்னா அது சைராக அமையும். உங்களுக்கு ஏதாவது தீங்கு வந்தா அதையும் நீங்க நன்றி செலுத்தக்கூடியவராக ஆக்கிக் கொள்ளுங்க. அந்த தீங்கும் உங்களுக்கு சைராக அமையும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இது, மிகப்பெரிய ஆச்சரியம் இது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் இடத்துல ஷைத்தான் சவால் விட்ட பொழுது இன்னொரு வார்த்தையும் அல்லாஹ்கிட்ட பயன்படுத்துறான். இல்லா இபாதத்துல் முக்லிஸீன், மன தூய்மையுடன் யார் எந்த அமலை செய்யறாங்களோ அவங்களை தவிர நான் யாரையும் கெடுக்க மாட்டேன். யார் இஹ்லாஸாக இருக்கிறாங்களோ, மன தூய்மையோட ஒரு அமலை செய்யறாங்களோ, ஒரு இபாதத்தை செய்யறாங்களோ, அந்த இபாதத்துல ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டான். அந்த இபாதத்துல ஷைத்தான் எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்தி அதை பாதியில துண்டிக்க விட மாட்டான். வெற்றிகரமாக முடியும். மன தூய்மையாக இருக்கணும். எதுக்காக தொழுக வந்தோம்? லில்லா, தேவைக்காக இல்ல, அந்த வெற்றிக்காக இல்ல, அது நிறைவேறணும் அதுக்காக இல்ல, அல்லாஹுக்காக வேண்டி வந்தேன், அல்லாஹுக்காக நீ இபாதத் செய்யறேன், இது என் மீது கடமை, நான் அவனுக்கு நன்றி செலுத்தணும். நான் வந்த நேரத்துல துஆவை நான் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டேன், அது வேற விஷயம். அப்ப நியத் எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்காக வேண்டி எதுவா இருந்தாலும் அல்லாஹுக்காக எந்த அமலாக இருந்தாலும் என்பதாக நம்ம ஒவ்வொரு அமலையும் செய்யும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி செய்தோம்னா, அல்லாஹுடைய நன்மைக்காக வேண்டி செய்தோம்னா, சொர்க்கத்துக்காக வேண்டி செய்தோம்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செய்தோம்னா ஷைத்தான் நம்மளுக்கு எடுக்க மாட்டான் அந்த அமல்ல. அவனே சொல்றான், இல்லா மின் இபாதக்கல் முக்லஸீன், யாரே மன தூய்மையாக இபாதத் செய்யக்கூடிய யாரையும் என்னால கெடுக்க முடியாது என்று ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல சொல்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய அந்த வேலையெல்லாம் பாருங்க. தற்பெருமை என்ற ஒரே ஒரு பாவத்தினால, பெருமை என்ற ஒரே ஒரு பாவத்தினால எப்படியெல்லாம் ஆளாகி விடுகின்றான். முதல் சவால் விட்டதே அவன். நீயா நான் பெரியவனா அவன் பெரியவனா என்று கியாஸ் குறிச்சதும் அவன்தான். அடுத்து இன்னும் அதிகமான தன்மைகள் அவனிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு இப்ப வெளியாகிட்டான், நீ வெளியே போ என்பதாக. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல தனியாக உலா சுற்றி வராங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சின்ன கவலை, தனியா இருக்கிறோமே, கூட யாராவது இருந்தா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் உள்ளத்துல. இது அறிந்த அல்லாஹ் கவனிச்சுட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்காது இல்லையா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க களைப்பாறுவதற்காக வேண்டி சிறிது நேரம் படுத்து தூங்குறாங்க.
தூங்கி எழுந்திருச்சு பார்த்தா தலை பக்கத்துல தலைமோட்டில் ஒரு பெண் அமர்ந்துட்டு இருக்காங்க. தலைமோட்டில் ஒரு பெண் அமர்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பெண், அந்த பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவங்க. விலா எலும்பிலே ஆக கடைசி எலும்பு, ஆக மிருதுவான எலும்பு. விலா எலும்புல ஆக மிருதுவான எலும்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாங்களா, மன் அன்தி, நீ யார்? அந்த பெண்ணு சொல்றாங்க, நான் ஒரு பெண். எதற்காக நீ படைக்கப்பட்டாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, நீ தஸ்துன இலைய, நீங்க என்கிட்ட நிம்மதியா இருக்கணும், நீங்க என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும், எல்லா சுகங்களும் பெற்றுக்கொள்ளணும், ஆறுதலும் பெற்றுக்கொள்ளணும். ஒரு மனைவி எதற்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுதோ அந்த அர்த்தத்துல லித்தஸ்துன இலைய, என்னின் பக்கம் நீங்க நிம்மதியாக இருக்கணும், ராஹத்தா இருக்கணுன்றதுக்காக வேண்டி என்ன அல்லாஹ் படைச்சான் என்பதாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ப மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, உங்களை விட அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்க, இல்மு கற்றுக்கொண்டாங்க. இப்ப நீங்க ஆதமுக்கு தெரிஞ்ச இல்ம நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்லும் போது மலக்குமார்களுக்கு தெரியல. இப்ப ஆதமே நீங்க அவருக்கு நான் கற்றுக் கொடுத்த இல்மை சொல்லி கொடுங்க, சொல்லி காட்டுங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க இல்லையா. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மலக்குமார்கள் கேட்கிறாங்கன்னா, அப்படின்னா ஆதம் அந்த பெண்ணுடைய பேரை சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே அல்லம ஆதம் அஸ்மா குல்லஹான்னு அர்த்தம், எல்லா இல்முகளையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தான் இல்லையா. இப்ப இந்த பெண்ணுடைய பேர் என்னன்னு மலக்குமார்கள் கேட்கிறாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஏன்னா ஆசிரியர் யாரு? அல்லாஹ் அல்ல. இல்ம கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ் அல்ல, ஹவ்வா என்று சொன்னாங்க. பெயரை மட்டும் கற்றுக் கொடுக்கல, மலக்குமார்கள் அதோட விடல. வலிமன் கானத் ஹவ்வா, ஏன் ஹவ்வான்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. மலக்குமார்கள் யாரை கேட்கறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் அடுத்த பேரை மட்டும் சொல்லி தரல, ஒவ்வொரு பேருக்கும் காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கேட்கிறாங்க. அல்லாஹ் அந்த காரணத்தையும் நபிக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். இல்லையா, அன்னஹா குலிகத் மின் ஷைஇன் ஹய்யின், ஒரு உயிரிலிருந்து படைக்கப்பட்டதுனால, ஒரே ஒரு ஹய்யிலிருந்து படைக்கப்பட்டதுனால அவங்களுக்கு பேர் ஹவ்வா. ஹய்ய அப்படின்னு சொன்னா ஆண் பால குறிக்கும், ஹவ்வா அப்படின்னு சொன்னா பெண் பால குறிக்கும். அப்ப ஒரு உயிர் வந்து படைக்கப்பட்டதுனால அவங்களுக்கு ஹவ்வா என்பதாக பெயரு என்பதாக மலக்குமார்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைச்சிட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைச்சிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, பெண்கள் இடத்துல ரொம்ப நற்குணத்துடன் சிறந்த முறையில நீங்க நடந்துக்குங்க. அவங்க விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க, விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவங்க. விலா எலும்பிலேயே ஆக மிருதுவான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க. விலா எலும்பு கோணையானது, படைக்கப்பட்டது கோணையான எலும்பிலிருந்து, ஆக மிருதுவான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க. அதனால் அவங்க கிட்ட ரொம்ப சிறப்பாக நல்ல முறையில நற்குணத்துன்னு அவங்கள நடந்துக்குங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, ஃபைன் தஹப்த துகைமஹு கஸத்தஹா, நீங்க அதை சரி செய்ய விலா கோணையான விலா எலும்பை சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உடைஞ்சிடும். பெண்களுடைய குணம் நீங்க அப்படியே விட்டுட்டா அது கோணையா தான் இருக்கும். ஆகமத்துல பெண்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அவர்களிடத்துல நல்ல குணத்தோட நடந்து கொள்ளுங்க. பெண்களிடத்துல போட்டி போடாதீங்க. பெண்கள் மனைவியிடத்துல போட்டி போட்டு வெற்றி கொண்டாலும் தோல்விதான். பெண்களிடத்துல போட்டி போட்டு தோல்வி விட்டால் கேவலம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்லிக்கும், உங்கள சிறந்தவர் யாரு அப்படின்னா உங்களுடைய மனைவியிடத்துல நீங்க யாரு சிறந்தவங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. ஏன்னா கோணலாக இருக்கக்கூடியவங்க, பலகீனமா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மிருதுவா நல்ல குணத்துல நடந்துக்கிற இல்லையா, நீ சிறந்தவன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, இப்ப
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் படைச்சிட்டான், அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைச்சிட்டான். அல்லாஹ் சொல்றான் இருவரையும் பார்த்து, உஸ்குன் அந்த யா ஆதமு உஸ்குன் அந்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, நீங்களும் உங்களோட மனைவியும் இந்த சொர்க்கத்திலே தங்கிக்கிங்க. வ குலா மின்ஹா ரகதன ஹைஸ ஷித்துமா, இந்த சொர்க்கத்துல இருக்கிறத எல்லா கனி வகைகளையும் சாப்பிடுங்க, எப்பொழுது வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு எல்லா விதமான சுதந்திரமும் கொடுத்துட்டான். எல்லா விதமான சுதந்திரமும் கொடுத்துட்டான். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அதோ இருக்கு இல்லையா, கையை காட்ட இஷாரா செய்து அந்த மரத்துக்கிட்ட மட்டும் நீங்க நெருங்காதீங்க, போகாதீங்க என்று சொல்லல. அந்த மரத்துக்கிட்ட இருக்க கனியை சாப்பிடாதீங்க என்று சொல்லல, நெருங்காதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்படி நீங்க நெருங்கினீங்கன்னா நீங்க பாவம் செஞ்சவர்களாக ஆகிடுவீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். சரி, இப்பொழுது ஷைத்தானுடைய வேலை ஆரம்பமாகுது. ஷைத்தானுடைய வேலை ஆரம்பமாகுது. இப்போ ஷைத்தான் சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறான். இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் இந்த மரத்துக்கிட்ட நெருங்க வைத்து அதில் உள்ள கனியை சாப்பிட வைக்கிற சூழ்ச்சியில ஷைத்தான் செயல்படுறான். சொர்க்கத்துக்குள்ள உள்ள நுழைய முடியல. இப்போ வஸ்வச லகுமு ஷைத்தான், ஷைத்தான் அவன் மனசுல ஊசலாட்டம் போடுறதுக்காக வேண்டிய முயற்சி எடுக்கிறான். ஒண்ணுமில்லை, ஒரு பாம்பினுடைய நாவின் வழியா சொர்க்கத்துக்குள்ள நுழையும். ஒரு பாம்பினுடைய நாவின் வழியா சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறான். அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அல்லாஹ் படைத்த உயிரினங்கள்ல மிக அழகான படைப்பு பாம்பா. முதல்ல ஆரம்பத்துல 4 கால்கள் பாம்புக்கு இருந்தது. முகம் மனிதனுடைய முகம் போல இருக்கும், தலை ஒட்டகத்தின் தலை போல இருக்கும். ஒரு அழகான ஒரு படைப்பா அல்லாஹ் படைச்சிருந்தான். ஷைத்தான் அதற்கு முன்னதாகவே அந்த பாம்பனுடைய மனசுல ஒரு எண்ணத்தை போட்டுட்டான். அந்த ஃபீ ஜிம்மத்தி, நீ என்னுடைய பொறுப்புல இருக்கிற, நான் சொல்றதை நீ கேளு என்பதாக சொல்லி பாம்பனுடைய நாவல இருந்து ஏறிக்கிட்டு பாம்பு சொர்க்கத்துக்குள்ள போகும்போது இவன் உள்ள போயிட்டான். நேரா போய் அது எந்த மரமோ அந்த மரத்துக்கிட்ட இறங்கிட்டான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதல்ல உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். அந்த மரம் அப்படி இப்படின்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. இப்ப யாரை வச்சு வேலை பார்க்கணும், யாரை வச்சு வேலை பார்க்கணும்? அவங்கள வச்சா பிடிச்சிடலாம். இப்போ வட்டியுடைய வேலைகள்லாம் ஆண்கள்கிட்டலாம் வரதில்லை, ஆண்கள்கிட்டலாம் வரதில்லை. வட்டிலாம் டைரெக்டாக பெண்கள்கிட்டே போயிடுது. அந்த வேலை ஷைத்தான் அப்போவே பார்த்துட்டான். இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஷைத்தான் சொல்றானா, அந்த மரத்தை பாரு, எவ்வளோ அழகா இருக்கு, அதோட கலரை பாரு, அதனுடைய சுவாசத்தை பாரு, இதெல்லாம் சொல்லி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஷைத்தான் ஊசலாட்டத்தை போடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இடத்துல எந்த வேலையும் நடக்கல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனசு மாறு வழி ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினா 2 நபர்கள்ல முதல்ல அந்த மரத்துக்கிட்ட நெருங்கி சாப்பிட்டது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் பெண்களுக்கு வரக்கூடிய நோய் இருக்கு இல்லையா, மாதம் வரக்கூடிய பிரச்சனையும் இந்த பழத்தின் சாப்பிட்டதுனால விளைவுதான் என்பதாக சொல்லப்படுது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்களா, ஏன்னா சைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்திட்டான், நான் சாப்பிட்டேன்பா, ஒன்னும் இல்லை, நீ சாப்பிடு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்களும் சாப்பிடுங்க என்று சொல்ல, பெண் சொன்னா செஞ்சுதானே ஆகணும். அதனால தான் அழகான அந்த இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டானா நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான், வரவ வந்தாதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதே வேலை தான் அங்கேயும். ஏன்னா அவன் அறிவாளி. சொர்க்கத்துல அபுல் ஜின் எல்லோருக்கும் அவன் தான் ஆலிம், அறிவாளியா இருந்தான். அதனால பிடிக்கிறவங்களை பிடிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த பழத்தை சாப்பிட்டான். ஆனா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால ஷைத்தானுடைய வேலையை நம்ம பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணா அப்படின்னு சொன்னா, இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன்,
பெருமை பாருங்க, தான் சிறந்தவனாக ஆகணும் அப்படின்னா ஒருத்தரை தாழ்த்தணும். அந்த பெருமை எப்படியெல்லாம் மனிதனை சூழ்ச்சியாக ஆக்குறான், சூழ்ச்சியுடனாக ஆக்குது. ஷைத்தான் சொல்றானா, சத்தியம் பண்றான். என்னன்ட்டு, நான் நல்லது தான் சொல்றேன், அது உங்களுக்கு நல்லது கேளுங்க என்று சத்தியம் பண்ணவன். முதல் பொய் சத்தியம் பண்ணவன் ஷைத்தான். முதல் பொய் சத்தியம் செய்ய வைத்தது தற்பெருமை, கர்வம், நான் தான் என்ற எண்ணம். நான் சத்தியம் பண்றேன், நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் என்பதா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் அழகாக சொல்லுவான், அந்த மரத்தின் பக்கம் நீங்க போங்க, அந்த மரத்தில் உள்ள கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க மலக்குகளாக இந்த சொர்க்கத்துல இருப்பீங்க, அல்லது இந்த சொர்க்கத்துல நீங்க நிரந்தரமா இருப்பீங்க. பொய் சொல்றான். முதல்ல பொய் சத்தியம், இப்போ பொய் சொல்றான். என்ன பொய் சொல்றான்? சாப்பிட்டா நல்ல உள்ளத்துல தெரியும், முனாஃபிக்குடைய வேலை. உள்ளத்துல நல்லா அவனுக்கு தெரியுது, சாப்பிட்டா இவங்க வெளியே போயிடுவாங்க. ஆனா மாறாக சொல்றா, சாப்பிட்டா நீங்க மலக்குகளாக மாறிடுவீங்க, மலக்குங்க மாதிரி கண்ணியமா சொர்க்கத்துல இருப்பீங்க, இல்லைன்னா நிரந்தரமாக இருப்பீங்க என்று ஷைத்தான் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லுவான், அதை சாப்பிடுங்க, ஷஜரத்துல் குல், அந்த மரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கான் அப்படின்னா ஷைத்தான், நிரந்தரமான மரம். அப்படியே நேர்மாற்றம். சாப்பிட்டா சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. நல்ல ஷைத்தானுக்கு தெரியும். நேர்மாற்றமாக ஷஜரத்துல் குல்து அப்படின்னா நிரந்தரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு பேரை வச்சு ஏமாத்துறான் ரெண்டு பேரையும். இப்போ முல்கில்லா எபுலா, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த சோதனையும் வராத, நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படிலாம் சொன்ன பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி தோணாது சாப்பிடாம இருக்கிறதுக்கு? சாப்பிட்டாங்க. இப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு தற்பெருமை என்பது எப்படியெல்லாம் மனிதனை கொண்டு வருவது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் அந்த தற்பெருமை என்பதை நாம் கொண்டு வரக்கூடாது. மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்த்தி, நான் சாதாரண ஆளு தான், நான் ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு ஆளு தான், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்துல இவர் சிறந்தவர் உயர்ந்தவர் என்று ஆக்குவான். நம்ம இடத்துல எவ்வளவு திறமைகளும் எவ்வளவு பதவிகளும் அந்தஸ்துகளும் பணங்களும் இருந்தாலும், அல்லது ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒருத்தர் பெருமையாக நடந்து கொண்டால் வெளிப்படையா பார்க்கும் பொழுது அவருக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆளாக தெரியலாம். ஆனால் மனிதனுடைய உள்ளத்துல அவர் தாழ்ந்தவராக சாதாரண ஒரு ஆளாக அல்லாஹ் ஆக்குகின்றார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக இருந்த இந்த பாம்பு, இந்த பாம்புக்கு என்ன சாபம் அல்லாஹ் விட்டான் அப்படின்னு சொன்னா, ஆதமுடைய மக்கள் எல்லாம் உனக்கு எதிரி, நீ அவங்களுக்கு எதிரி, அவங்க எங்க உன்னை பார்த்தாலும் கொல்லுவாங்க, கொல்லும் பொழுது முதல்ல தலையை வச்சு நசுக்குவாங்க. காரணம், இந்த ஷைத்தானுக்கு நீ உதவி செஞ்சல்ல, நபிக்கு எதிராக நீ நடந்தல்ல, அல்லாவுக்கு எதிராக நீ நடந்தல்ல, அதனுடைய தண்டனை என்னன்னா நீ தலையில தானே ஏற்றிக்கிட்டு வந்த, தலையை அடிச்சு கொள்ற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். தேலுக்கு விஷம் வால்ல, பாம்புக்கு விஷம் தலையில. ஏன்னா தலையிலே நசுக்கணும், தலையே நசுக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாம்பு இல்ல கொல்லுவது கடமை. இது பாம்புக்கு ஏற்பட்ட இழிவு. அதனால பாம்புக்கு ஏற்பட்ட இழிவு, அல்லாஹ் காலை எடுத்துட்டான், அழகான முகத்தை எடுத்துட்டான். நீ சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய ஆளு, உனக்கு எல்லாம் தெரியும். அநியாயத்துக்கு நீ துணை போனதுனால நீ மண்ணுல தான் வாழணும், நீ மண்ணுல தான் இருக்கணும். அதனால தான் வெளிப்படையா இருக்காது, அது பொந்துக்குள்ள மண்ணுக்குள்ளவே இருக்கு. அது பாம்புக்கு கொடுக்கப்பட்ட இழிவு. எங்கு பார்த்தாலும் கொல்லணும், பரலு. இஹ்ராம் கட்டியவங்க எந்த உயிரினங்களும் கொல்லக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போனா இல்லையா, அப்படி கொண்டா ஒரு ஆடு கொடுக்கணும். ஆனா 5 பிராணிகளை கொல்லலாம், அதுல ஒரு பிராணி இந்த பாம்பு கொல்லணும்.
அது கட்டாய கடமை. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதா அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க பார்த்தாலும் அதை கொல்லுங்க. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் அதை நீங்க கொல்லுங்க. காரணம் என்னன்னா அது மனிதர்களை கொல்லும். ஒரு உயிரை விட பிராணிகளுடைய உயிரை விட மனிதனுடைய உயிர் முக்கியம். அதான் இங்க நோக்கம். ஷரியத்தினுடைய இஸ்லாத்தின் நோக்கம் என்ன? ஒரு பிராணியுடைய உயிரை விட மனிதன் உயிர் சிறந்தது. அதுக்கப்புறம் தான் பிராணியுடைய உயிர் கொள்ளக்கூடிய உயிரை எடுக்கக்கூடிய விஷ ஜந்துகளாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் கொள்ளணும். அது பாம்புன்னு மட்டும் இல்லை, அது தேலாக இருந்தாலும் தொழுதுகிட்டே இருக்கணும், தொழுகையை விட்டு கொள்ளணும். தொழுகையை கொத்துபால ஓதிக்கிட்டு இருக்கோம், கீழே ஏதோ விஷ ஜந்து அது பாம்பா இருக்குன்னு அது கொத்தனோடனே கடிச்சோடனே ஒரு மனிதன் உயிர் போயிடுன்னா கொத்துபா ஓதாம வந்து அடிக்கலாம் அனுமதி இருக்குது. அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் பரல். யாராவது அப்படி கொல்லாம பாவம் இல்லை ஏதோ ஒரு எண்ணத்துல அப்படி அதை பாதுகாக்கணும்னு சொல்லி நேர்ந்தா அது இவர்களுக்கு கொத்தி மௌத்தா போனா இவரு கத்துலு நப்ஸ் உடைய சட்டத்துல வர தற்கொலையுடைய சட்டத்துல வருவார். அப்படி அதை அவர் கொண்டாருன்னா அவரு நரகத்திலிருந்து விடுதலை அவருக்கு. ஏன்னா இந்த ஜீவஜந்தால இந்த விஷஜந்தால யாருக்கும் ஆபத்து வராம தடுத்துக்கிட்டார் இல்லையா. நோக்கம் பாம்பு என்பதை விட விஷஜந்து இல்லையா. எல்லாமே விஷஜந்தான எல்லா விஷயங்களும் எல்லா உயிரினங்களும் கொண்டு வந்துடணும். அப்படி அது இவர் அது அடிக்க போகியோ இல்லை ஏது தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால இவரை அந்த விஷஜந்தான அந்த பாம்பு இவைகள் கொண்டுட்டா இவர் ஷஹீதுடைய நன்மை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் பாம்புக்கு கொடுத்த இழிவு, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக உதவி செய்தது, நபிக்கு மாற்றமாக உதவி செய்தது. அதனால் அந்த பாம்புக்கு அல்லாஹ் கொடுத்த இழிவு என்பதாக கிதாபுகளில் காணப்படுது. இப்ப அந்த மரத்தின் அருகில் நின்று பழத்தை சாப்பிட்டாங்க. அவர்களுக்கு ஒளியினால அல்லாஹு தஆலா இரு நபர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் இருவர்களுக்கும் ஒளியால உடலை மறைச்சி வைத்திருந்த அல்லாஹ் இப்பொழுது பழத்தை சாப்பிட்டதுனால அவர்களுடைய ஆடைகளை களையப்பட்ட அல்லாஹ் அழைக்கின்றான். ரெண்டு பேரையும் அழைச்சி, நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லல, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்டையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்ககிட்டையும் சொல்லல, நீங்க நெருங்காதீங்க என்பதாக சொன்னோம் இல்லையா. ஷைத்தான் உங்களுக்கு மிக தெளிவான எதிரின்னு சொன்னோம் இல்லையா. ஏன் நெருங்கினீங்க, ஏன் அவனுடைய சூழ்ச்சியை கேட்டீங்க என்பதாக இருவரிடத்திலும் அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல காலா ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நஃப்ஸுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம், வைல்லம் தகஃபில்லனா நீங்கள் வைல்லம் தகஃபில்லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின், நீ எங்கள் மன்னிக்கலனா, எங்களுக்கு நீ ரஹம் செய்யல, இரக்கம் காட்டலனா நாங்கள் கை செய்து முடியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதாக இருவரும் அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், துஆ கேட்கிறான். கடைசியாக அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்கின்றான். அவர்களை மன்னிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான ஒரு நிலையில இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறியதின் காரணத்தினால அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை அனுப்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஆடைகளை களையும்படி அனுமதி கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தலையில இருந்த அந்த கிரீடத்தை கழிக்கிறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற மலக்கு வந்து அவங்க கிட்ட இந்த ஆபரணங்கள்லாம் கலைக்கிறாங்க. கலைத்து சொர்க்கத்தில் உள்ள இலைகளை கொடுத்து நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கவலைப்பட்டாங்களாம், நம்ம செஞ்ச இந்த தவறால தான் அல்லாஹ் இந்த தண்டனை நமக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே இருந்தார் பல ஆண்டுகளாக. அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தலையை கீழே குனிஞ்சிட்டு அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னானா, என்ன ஆதம் கீழே குனிஞ்சுக்கிறீங்க, என்ன பார்க்க வெட்கப்படுறீங்களா, என்னை விட்டு நீங்க தூரமாக நினைக்கிறீங்களா? இல்லையா அல்லாஹ், வெட்கத்தால நான் கீழே குனிகிறேன்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எந்த நியாமத்துகள் கொடுத்தாலும் அவனுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறும் பொழுது அவன் நமக்கு கொடுத்த நியாமத்துகள் எல்லாம் பிடுங்கி விடுவான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லிட்டான், இஹ்பிது, நீங்க இந்த சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி போயிடுங்க. இங்க புளூரலாக சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மட்டும் இந்த பூமி சொர்க்கத்திலிருந்து நீங்க பூமிக்கு போயிடு என்று சொல்லல. புளூரலா சொல்றதுனால 4 பேர் அதில் கட்டுப்படுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, ஷைத்தானுக்கு உதவியாக இருந்த பாம்பும் நீ பூமிக்கு இறங்கி போயிடுன்னு சொல்லி அல்லாஹ் கீழே அனுப்பி வைத்தான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இந்தியாவிலையும் ஒரு ஹதீஸின் பிரகாரம் பல ஹதீஸுகளும் சொல்லப்படுது, இந்தியாவில் இறங்கியதாக ஹதீஸுகள் காணப்படுது. அதாவது சிலோன்ல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஜித்தாவில் இறங்கியதாக ஹதீஸுகளை காணப்படுது. இப்லீஸ் ஈரான்ல ஒரு பகுதி தஸ்து மைசான் என்ற ஒரு இடத்துலையும், அந்த பாம்பு அஸ்பஹான் என்ற ஈரான்ல முக்கியமான ஒரு சிட்டி, அது அங்கே இறங்கியதாக ஹதீஸுகள்ல காணப்படுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சரித்திரங்களிலிருந்து வரலாறுகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளை ஏராளமான விஷயம். அதில் முக்கியமான விஷயம் தற்பெருமை வந்துவிட்டால் பல கெட்ட குணங்கள் வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். பொய் சத்தியம் பேசுவதிலிருந்து, பொய் சொல்றதிலிருந்து, பொய் சத்தியம் போடுறதிலிருந்து, பொய் சொல்றதிலிருந்து, ஏமாற்றுவதிலிருந்து இல்லையா, இந்த கெட்ட குணங்கள்லாம் வருவதின் காரணத்தினால அல்லாஹ் தஆலாவிடத்துல தற்பெருமையை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தற்பெருமையிலிருந்து நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறிலிருந்து பெறக்கூடிய படிப்பினையின் பிரகாரம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.